ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் வச்சு செய்கிற ஒரு குழிப்பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே நல்ல ஒரு அமேசிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். கூடவே அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கார சட்னி ரெசிபியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார சட்னி இந்த பணியாரத்துக்குன்னு இல்லை, எல்லா விதமான தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா சூட் ஆகும். வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி மாவு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். நம்ம பச்சரிசி மாவுக்கு பதிலாக ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரவை நம்ம யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் சோடா உப்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு 1 கப்பு, பன்னீர் 3/4 கப்பு, துருவன பன்னீர், அப்புறம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது கொஞ்சம், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு இந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் நல்லா துருவி வச்சுக்கணும், அப்போ தான் நல்லா நமக்கு மாவில் மிக்ஸ் ஆகும். அப்புறம் பச்சரிசி மாவு 1/2 கப் பச்சரிசி மாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு பன்னீர் எவ்வளவு ஜாஸ்தியாக சேர்க்குறோமோ அவ்வளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம மாவு வச்சுருக்கோம் இல்லையா, இட்லி மாவு 1 கப் மாவு, அந்த மாவையும் இதில் சேர்க்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது ஃபஸ்ட்டு இந்த கொத்தமல்லி தழை பன்னீர் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா கூட நம்ம இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு சேர்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால தான் அதை நம்ம முதல்ல செப்ரேட்டாக நல்லா நீட்டாக கலந்து வச்சுக்கிறோம். இப்போது இந்த மாவு சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நம்ம பணியாரம் ஊற்றுற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பணியாரம் மாவுங்கிறதுக்காக நம்ம நிறைய தண்ணியை சேர்த்துடக்கூடாது, ஓரளவுக்கு இட்லி மாவு மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா பன்னீர் சேர்த்துருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணும்போது பன்னீர் தனியாக பிரிஞ்சிரும். அப்போ ஒரு மாதிரி வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் அந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம ஓரளவுக்கு இப்படி கெட்டியான கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சட்னிக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 8 பல் பூண்டு, 7லேருந்து 8 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சை அளவு புளி, அதையும் நம்ம மிக்சியிலேயே போட்டுக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு 6 குண்டு மிளகா, இந்த மிளகா கொஞ்சம் காரம் நல்லா இருக்குன்றதுனால நான் 6 எடுத்திருக்கேன். இல்லை காரம் கம்மியான மிளகாய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்பர்ஸ் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் நல்லா நம்ம நொறுக்கி வச்சுக்கலாம், அப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போடும்போது நமக்கு க்ளீனாக அரைப்படும். எல்லா மிளகாயும் நல்லா
நல்லா கிள்ளி வச்சாச்சு. இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கூட உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இதை அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போது சட்னி அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார சட்னி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சம் கடுகு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த சட்னி நம்ம வதக்கும் போது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட காரமும் கொஞ்சம் நமக்கு கண்ட்ரோல் ஆகி வரும். இப்போ அந்த சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்செடுத்த சட்னியை நல்லா வதக்கியாச்சு. இப்போது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சட்னி எடுத்து வச்சிடலாம். இப்போ சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் பணியாரத்து கூட சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பணியாரத்தை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பணியாரக்கல்லில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இல்லை இப்போ நம்ம இந்த பணியார மாவை சேர்த்துக்கலாம். ஒரு குழியை நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டி யூஸ் பண்ணுறேன்னா மாவு இதில் வர மாவு வந்து இந்த ஒரு குழிக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் குழியான கரண்டி எடுத்தோம்னா அதில் மாவு வந்து ஜாஸ்தி இருக்கும். நமக்கு வந்து அப்போ அளவு தெரியாது. ஒரு பணியாரம் நிறைய, ஒரு பணியாரம் கம்மியாக அந்த மாதிரி வந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி எந்தலான கரண்டி யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைட் பாருங்கள், நல்லா பொன்னிறமாக நல்லா வெந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த பணியாரம் வந்து நான் 2 கை வச்சு திருப்பும்போது ரொம்பவே ஈஸியாக திருப்ப வரும். நான் இப்போ ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு திருப்புறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லா பணியாரத்தையும் நம்ம திருப்பி விட்டாச்சு. பணியாரம் வெந்ததுக்கப்புறம் அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ அது மேலே லைட்டாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம வேணும் நெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு செகண்ட் வந்து அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் உடனே எடுத்துடலாம் பணியாரத்தை. பாருங்கள், இப்போ நமக்கு பணியாரம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இப்போ நமக்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.